ஒருவேளை எங்க அம்மா பேசுனதுல கோவம் ஆயிருப்பாரோ? கோவப்பட்டு கொல்லப்புற வழியா எகிரி குதிச்சு எங்கேயாவது போயிடுவாருன்னு நினைச்சீங்களோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. ஆனா உங்க மாமா ஏதாவது நினைச்சுப்பாரோன்னு பயமா இருக்குடி. என்ன பாருச்சு? எங்க அண்ணன்களோட சண்டை போட்டு தான் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதையெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? பேர பிள்ளைங்க கெஞ்சுறாங்க, வாங்க அம்மாச்சி எங்களோட இருங்கன்னு கூப்பிடுறாங்க. எல்லாத்துக்கும் மேல மருமக கையெடுத்து கும்பிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்காகவாவது வந்திருக்க வேண்டாம்? பா, என்ன அம்புட்டு ரோசமா என் பசங்களோட தான் இருப்பேன் போறது. அப்புறம் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுற என் புருஷனுக்கு அப்புறம் என்னதான் மரியாதை? ஏய் கோமதி, நீ எதுக்கடி இப்ப முடுக்கோவ போட்டுருக்க? கொஞ்சம் அமைதியா இருந்தா எப்படிங்க விட முடியும்? எப்படிங்க? மருமகனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா? எங்க அம்மா வந்திருக்கணுங்க, அதுக்கு புத்தி இல்ல. பாருங்க, நீங்க நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்க. ஆனா எங்க அம்மாவால மறக்கவே முடியல. அவங்க ஒண்ணும் மறக்க வேணாம், அவங்க பசங்களோடயே இருக்கட்டும். ஏங்க, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. அக்கா, திடீர்னு எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த முடிவும் எடுத்துட முடியாதுல்ல. ஆத்தா நாளையும் யோசிக்கல. என்ன பத்தி யோசிக்கவே இல்ல. ஏலே, கடையிலேருந்து அவங்கள பார்க்கணும்னு அவசரமா வந்தீங்க, அதான் பாட்டே இல்லை. பார்த்துட்டு இங்கேயே இருந்துக்கிருவீங்களா? கடைக்கு திரும்ப போகணுன்ற எண்ணம் கிடையாதா? ஏங்க, நான் ஒருத்தி புலம்புறது உங்க காதலே விழலையா? ஐயோ, கொஞ்சம் பொறு கோமதி. இல்லை, கடையில் குமரஜ மாமா மட்டும் தனியா இருக்காரா? கிளம்புங்கடா. சரிங்கப்பா. சரி, அப்ப நீங்க வரலையா மச்சான்? நான் வந்தேன் தூர போவீங்களோ? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, சும்மா கேட்டேன். அப்ப போட மாட்டீங்க. போங்க. வரேன் மச்சான். பாப்பா. என்ன சொல்லுன? அப்பா, உனக்கு அது வேலை இல்லையா? இருக்குப்பா, நான் கிளம்புறேன். ஏப்பா, ஏதாவது வேலை இருந்தா பாருங்கப்பா. ஏன் நின்றுக்கே இருக்கீங்க? இப்ப எங்களுக்கு எந்த வேலையும் இல்ல மாமா, சும்மா தான் இருக்கோம். மாமா அத்தை கிட்ட ஏதோ ரகசியம் பேச போறாரு போல இருக்கு. அதான் ஒருத்தரையா துரத்தி விட்டுட்டு இருக்காரு. இல்ல மாமா?